கொடுக்குற காசை விட அதிகமாகவே இருக்குது. ஏழை மக்களுடைய வரப்பிரசாதங்க இது. டிஎம் கூட இப்போ இது பெட்டராக இருக்குது. 2 வருஷத்தில் இப்போ தான் நல்லா இருக்கான ஃபுட்டு. ஆமாம், இப்போ விஜய் வந்தது. ஓகே, நான் பார்த்து பீரியடில் சரி கிடையாது. ஆனால் அம்மா உணவகத்தில் எப்படி நான் ஃபுட்டுலாம் இருக்குது? டெய்லி வாங்கிட்டு இருக்கோம், மதியம் சரி காலையிலும் சரி. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லாவே இருக்குது. நான் போன இதுக்கும் இப்போ வந்து ஆட்சிக்கும் ஏதாவது ஃபுட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கா? டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் கிடையாது, எப்பயுமே ஒரே டேஸ்ட் இருக்குது. அப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இந்த அம்மா உணவகத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்னன்னா? எதுவுமே பிடிக்கலாம் சொல்ல முடியாது, எல்லாம் வயிற்றுக்கு தானே சாப்பிட்றோம். எல்லாமே டேஸ்ட் நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே சந்தோஷம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா? கொடுக்குற காசை விட அதிகமாகவே இருக்குது. தேங்க்யூ. டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குதுங்களா? ஆனால் முன்னாடி ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் இல்லை, முன்னோட இப்போ நல்லா இருக்குது. முன்னாடி நல்லா. ஆமாம், அப்போ கொஞ்சம் கம்மி. இப்போ விஜய் வந்து பிறகு உண்மையாகவே நல்லா இருக்குது. சும்மா நாங்களாம் கட்சிக்காரெலாம் கிடையாது, ஆனால் அருமையாக இருக்குது. பப்ளிக்காக. ஆமாம் ஆமாம். இப்போ ஆட்சி மாறின பிறகு அம்மா உணவோட டேஸ்ட்டு எல்லாமே மாறி போச்சு. ஆனால் அதே மாதிரி இங்கே க்ளீனாக இருக்கா? இங்கே ஆமாம், எல்லாமே நல்லா இருக்குது. வேலை செய்கிறவங்க முன்னைக்கும் இப்போக்கும் நிறைய வித்தியாசம் நல்லா இருக்குது. எல்லாமே ஷார்ட்டாக சொன்னால் ஒரே வரி எல்லாமே நல்லா இருக்குது. ஓகேண்ணா. ஆனால் இந்த மாதிரி ஏழை மக்களுக்கும் இது நிறைய பயன்படுது சொல்கிறாங்க, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏழை மக்களுடைய வரப்பிரசாதங்க இது. இது மாதிரி உலகத்தில் வந்து இது பெரிய சாதனை. அம்மா உணவகன்றது எவ்வளோ என்னென்னவோ அரசாங்கம் செஞ்சுருக்குது. அதெல்லாம் அவ்வளோவா ஒன்றும் மக்களுக்கு வந்து ஒரு திருப்தி கிடையாது. ஆனால் இதில் நாங்கள் ஏழை மக்கள் அனுபவிக்கிற ஒரே இது அம்மா உணவகம் தான். இதுக்கு பிற்பாடு தான் எல்லாமே. நார்மல் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ஐயோ, அது நார்மலாக சாப்பிட முடியாது. ஏன்? என் காசு அதிகம் இல்லைப்பா. நம்மள மாதிரி மக்கள் இங்கே போனால் 40 50. அவன் சாதாரண சாப்பாடு நேற்று கேட்டு வந்து 50 ரூபா சாப்பாடு. சாதாரண ரோட்டு கடையில் 50 ரூபா கொடுத்து நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்? இங்கே எவ்வளோ? 5 ரூபா. 5 ரூபாய்க்கு வருஷமா நான் சாப்பிட்டுருக்கீங்க நீங்கள்? நான் ஒரு 2 வருஷமாக சாப்பிட்றேன். 2 வருஷமா? 2 வருஷத்தில் இப்போ தான் நல்லா இருக்கான ஃபுட்டு? ஆமாம், இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம். விஜய் ஆனால் இங்கே என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணலாம்? இல்லை இங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் ஓகேயா? எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுத்தமாக இருக்குது. உங்களுக்கு கொடுக்குறவங்களாம் நல்லா? ஆமாம், சூப்பராக பண்ணுவாங்க. சூப்பராக பார்த்துப்பாங்களா? அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. போன இதுக்கும் இந்த 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 ஆட்சிக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? ஆட்சி எல்லாம் மாற்றம் தான். இப்போது முன்னை விட இப்போ டிஎம் கூட இப்போ இது பெட்டராக இருக்குது. பெட்டராக தான் இருக்குது. தேங்க்யூ. உங்களுக்கு இங்கே பிடிச்ச ஃபுட் என்னென்னா? எல்லாமே பிடிக்கும், எதுவுமே பிடிக்காதுன்னு. நம்ம ஏழை மக்களுக்கு இது ரொம்ப வந்து அம்மா உணவகம் ரொம்ப பயன்படுது. உங்களுக்கு அது எவ்வளோ பயன்படுது கேட்குறேன். இப்போ வந்து இப்போ ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்டோம்னா 70 ரூபா 80 ரூபா 100 ரூபாய் இல்லாமல் சாப்பிட முடியாது. இப்போ 5 ரூபாயில் வந்து சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதே 5 ரூபா சாப்பாடு ஒன்று சாப்பிட்டாலுமே திருப்தியாக இருக்குது. வயிறு திருப்தியாக எப்படி உங்களுக்கு எப்படிண்ணா இருக்குது டேஸ்ட்னா? டேஸ்ட் நல்லா இருக்குது. இப்போல்லாம் விஜய் வந்ததுலேருந்து நல்லா இருக்குது. விஜய் வரதுக்கு முன்னாடி நல்லா இல்லை? அப்போல்லாம் நல்லா இல்லை, அப்போல்லாம் சரி கிடையாது. இப்போ அம்மா ஹோட்டல் வந்து இப்போ விஜய் வந்ததுலேருந்து நல்லா இருக்குது. ஓகேண்ணா. ஆனால் இங்கே பார்த்துக்கிறவங்களாம் சாப்பாடு போடுறவங்களாம் நல்லா உங்களை நல்ல மனுஷன், எல்லாம் நல்ல மனுஷன். சாப்பாடே இல்லைன்னா கூட சாப்பாடுலாம் கொடுப்பாங்க, சாப்பிடுப்பாங்க. நாங்கள் கை கழுவுற ஃபெசிலிட்டி அதெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா க்ளீனாக இருக்குது, எல்லாம் க்ளீனாக வச்சுக்கிறேன். க்ளீனாக வச்சுருக்காங்க. எத்தனை வருஷமா நான் சாப்பிட்றீங்க? இப்போ நாங்கள் முதல்லேருந்து ஒரு 2-3 வருஷமாக இவர் கல்யாணம் இவர் ஸ்டாலின் பீரியட்லேருந்து சாப்பிட்டோம். அப்போல்லாம் டேஸ்ட் நல்லா இல்லை. இப்போ விஜய் வந்ததுலேருந்தே நல்லா இருக்கு. நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. சரிங்கண்ணா. அம்மா ஹோட்டல்லேருந்து லேடிஸ்லேருந்து எல்லாமே சாப்பாடு இல்லைன்னா கூட சாப்பாடு கொடுக்குறாங்க. இவங்க விஜய் வந்ததுலேருந்து நல்லா ஒழுங்காக இருக்குது. ஓகே. நான் ஸ்டாலின் பீரியடில் சரி கிடையாது. எத்தனை வருஷமா நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க? நாங்கள் குறைஞ்சது ஒரு 5-6 வருஷமாக 5-6 வருஷமாக சாப்பிட்றீங்க. 5-6 வருஷத்தில் இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கா, இல்லாட்டி எல்லா வருஷம் மாதிரி தான் இப்பயும் இருக்குன்றீங்களா? இல்லை, இந்த வருஷம் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது, எல்லா வருஷத்துக்கும் கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு 5 ரூபாய்க்கு கொடுத்து நம்ம சாப்பிட்றது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஆமாம் ஆமாம் ஆமாம். எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க? 5 ரூபாய்க்கு கொடுத்து நம்ம சாப்பிட்றோம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அம்மா பீரியடில் சாப்பிட்றோம். ஆமாம் ஆமாம், அதே தான். ஒரு 5 ரூபாய்க்கு நம்ம இட்லி கொடுத்து 1 ரூபாய் இட்லி வாங்கி சாப்பிட்றதுனா எவ்வளோ திருப்தியாக இருக்குது. வெளியில் போய் சாப்பிட்னா ஒரு இட்லி 15 ரூபாய் சொல்கிறாங்க. 5 இட்லி சாப்பிடுமா 5 25 ரூபாய் போய். ஆமாம். 15 ரூபா 5 ரூபாய்னா 15 ரூபாய்னா அங்கேயே போயிங்களா?